ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது மட்டன் கிரேவி. அதுக்கு தேவையான பொருள் பெருஞ்சீரகம், நச்சீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கலந்து நறுக்கி வச்சுருக்கேன். அது பச்சை மிளகா, தக்காளி 2 தக்காளி, ஒரு 600 கிராம் இருக்கும் மட்டன், 1/2 kg 600 கிராம் அந்த மாதிரி. கொஞ்சம் சீரகம், மல்லி, கசகசா, மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச ஒரு மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோமா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே பெருஞ்சீரகம், காஞ்ச உடனே பெருஞ்சீரகம் போட்டு அப்புறம் நச்சீரகம் கொஞ்சம் போடணும். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி அதை போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி விட்டுருக்கு. இப்போ இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் போடணும். அது லேசாக வதங்கிக்கிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் உப்பு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டால் உடனே உப்பு போட்டுறணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இது கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஓரளவு இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை வாடை போகிற மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். தக்காளி ஓரளவு வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ கரம் மசாலா, மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன், அதோட சீரகம், மல்லி எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச கறி மசால் பொடி ஒரு 3 ஸ்பூன், 3லேருந்து 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்ச மட்டன் 1/2 kg மட்டன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டணும். மட்டன்லேயே நிறைய எண்ணெய் இருக்கும். ஸோ மட்டன் கிரேவிக்கு எப்பயும் நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது. மட்டன் குக்கரில் விசில் வர்றப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயாக மிதக்கும். வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போயும் மட்டன் வாங்குறப்ப கொஞ்சம் பெரிய ஆடாக இல்லாமல் சின்ன ஆடாக பார்த்து வாங்கினீங்கன்னா நல்லா சீக்கிரம் வேகும். இல்லைன்னா ரொம்ப விசில் வச்சு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ குக்கரை மூடி விசில் வச்சுருங்க. ஒரு 5 விசில் வரணும், நல்லா மட்டன் வேகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 5 விசில் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
மட்டன் நல்லா வெந்திருக்கு. இதோட ப்ளைன் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சதை அதோட ஆட் பண்ணணும். தேங்காய் போட்ட ஒரு நிமிஷம்தான், லைட்டாக கொதி வந்த உடனே அதை ஆஃப் பண்ணிடணும். அப்படின்னா தான் அது தேங்காயோட அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் தேங்காய் போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. உப்பு கம்மியாக தான் போட்டிருந்தோம், அதோட கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டி கொதி வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. அதோட கொத்தமல்லி, இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.